வணக்கம். த்ரிஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாளைக்கு ஆடி மாதம் ஒன்று வருது இல்லையா, அதுக்கு ஆடிப்பால் அதை பார்க்கலாம். இதால் ஒரு கப்பு தேங்காய், அதுக்கு 1.25 கப்பு வெல்லம் வச்சுருக்கேன். இவ்வளோ வேண்டான்னா 1 கப்பு போட்டுக்கலாம். முதல்ல வெல்லத்தை கரைய விட்டுக்கணும். ஒரு கப்பு தேங்காய்க்கு 1 ஸ்பூன் பச்சரிசி, முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் வச்சுருக்கேன். முதல்ல இந்த வெல்லத்தை ஒரு கப்பு வெல்லம், இது 1/4 கப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு இதுலேயே ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா கரைச்சிக்கணும். இது சூடு ஆறணும். இது சூடாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த தேங்காய் பால் சரி இல்லை சாதா பால் சரி கண்டிப்பாக திரிஞ்சு போயிடும். வெல்லம் கம்ப்ளீட்டாக ஆறணும். அதனால் இதை அடுப்பில் வச்சிடலாம். அவருக்கு பிடிச்சிட்ட தேங்காய் இது இருக்கட்டும். இந்த ஜார்லேயே இந்த தண்ணியோட முதல்ல இந்த அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டேன். இது ஒரு 2 சுற்று சுற்றிக்கலாம். பாருங்க, நான் அரிசியை அரைச்சிட்டேன். இப்போ இந்த தேங்காய் போட்டு நம்ம தண்ணி சேர்த்து இப்போ ஒரு 1/2 தேங்காய் போட்டிருக்கேன். தண்ணி சேர்த்து அப்படியே பால் எடுக்க வேண்டியதான். இது மொத்தத்தையும் பால் எடுத்துகிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், பால் எடுத்துட்டேன். சக்கை பாருங்கள், ஒன்றுமே இல்லை பாருங்கள். எல்லாம் அது மாதிரி ஒரு 3 தடவை எடுத்துருப்பேன். பாலை எடுத்து திருப்பி இன்னொரு தரமும் நம்ம வடிகட்டணும். வடிகட்டினாக்கா நல்லா இது மாதிரி நம்மளுக்கு வெறும் இந்த தேங்காய் பால் தான் தேவை. அதே மாதிரி இதுவும் கரைஞ்சிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறணும். இன்னும் சூடாக தான் இருக்குது. நல்லா நம்ம கை வச்சோம்னாக்கா ஒன்றும் சூடே இருக்கக்கூடாது. அது மாதிரி ஆறட்டும். ஆறின அப்புறம் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், வெல்லம் நல்லா ஆறி போச்சு. இப்போ நம்ம இந்த பாலை முதல்ல அடுப்பில் வைக்கலாம். அடுப்பு கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது கொஞ்சம் அப்படியே வெந்து வர சமயத்தில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்பு, திராட்சைலாம் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. பாருங்கள், அப்படியே நுரைச்சிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வெல்லத்தை சேர்த்துடலாம். நான் கரைச்சி வச்ச வெல்லம் எல்லாம் சேர்த்துட்டேன். கிட்ட காட்டுறேன் பாருங்க. அவ்வளோ அந்த நுரை மாதிரி வரணும், கொதிக்கக்கூடாது. இப்படி நுரைச்சி வந்ததுன்னா போதும். தேங்காய் பால் வெல்லம் எல்லாம் கரை விட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ கூட அப்படியே சிம்லேயே தான் இருக்குது. அப்படியே நுரைச்சிட்டு வரட்டும். இன்னும் 2 நிமிஷம் வந்த அப்புறம் நம்ம இந்த முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி, கொஞ்சம் பச்சை கருப்பூரம் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். அப்படியே கொதிக்க விட்டுறக்கூடாது. அதே மாதிரி வெள்ளை தண்ணி சேர்க்கும்போது நான் பாகு வெல்லம் அதனால் நான் அப்படியே சேர்த்தேன். நீங்கள் என்ன பண்ணணும், வடிகட்டிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். துளி கூட திரியவே இல்லை பாருங்கள். இதே மாதிரி பண்ணணும். பண்ணிவிட்டு எல்லாம் ட்ரை பண்ணி நல்லா நாளைக்கு ஆடிப்பால் ஜம்முன்னு கொண்டாடணும் எல்லாரும். ஆடி 1. இப்போ என்ன பண்ணலாம், இந்த முந்திரி பருப்பு, திராட்சை சேர்த்துடலாம். ஏலக்காய், இப்போ நான் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். லூண்டு பச்சை கருப்பூரம் ஆஃப் பண்ணிட்டு பச்சை கருப்பூரம் போட்டுருங்க. அவ்வளோதான், ஆயிடுத்து ஆடிப்பால். நீங்கள் நாளைக்கு ஆடி பண்டிகை இதே மாதிரி பண்ணி கொண்டாடுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.